தம்பி ருத்ரன் வருகிறார். அவர் என்ன தாண்டவம் ஆடப்போகிறார், என்ன தலைப்பில் பேசப் போகிறார் என்று உங்களைப் போல நானும் ஆவலோடு இருக்கிறேன். விஜயதசமி பெருவிழாவில் ருத்ரனை உங்கள் கைத்தட்டலோடு அழைக்கிறேன். எந்த ஊர்லேருந்து வரீங்க? கோயம்புத்தூர். ருத்ரன், நீங்கள் என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 5ஆம் கிளாஸ். உங்கள் ஸ்கூல் பேர் தெரிஞ்சுக்கலாமா? ஆன்லைன் கிளாஸில் படிக்கிறேன், ஸ்கூல் போல். அப்போ வேறு எதையாவது ஒரு ஸ்போர்ட்ஸு, இசை அந்த மாதிரி வேறு ஏதாவது முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்களா? ஸ்போர்ட்ஸில் டென்னிஸ் அண்ட் கிரிக்கெட் போகிறேன். பாட்டு எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. பேச்சு? பேச்சு வந்து அப்பா. அப்பா. அப்போ ஒரு கலை குடும்பம் உங்கள் குடும்பம். ரொம்ப மகிழ்ச்சி இருக்குது. நீங்கள் என்ன தலைப்பில் பேச போகிறீங்க? தேர்வு. தம்பி, தெரியாமல் நான் இங்கே வந்துட்டேன். எனக்கு எக்ஸாம் வச்சிடாத. வாழ்க்கையில் நமக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை தமிழில் தேர்வு. அந்த தேர்வை பற்றி பேச போகிறீங்க. இப்போ நாங்கள்லாம் நீங்கள் தேர்வாகிறீங்களான்னு பார்க்க போகிறோம். தேர்வுக்கு ஒரு பலத்த கைத்தட்டு. அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் பேசவிருக்கும் தலைப்பு தேர்வு, அதாவது எக்ஸாம். அப்படி இந்த தலைப்பில் பேச என்னை தேர்வு செய்த அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். அப்படி போடுறா ஐயா, ரமணா படத்தில் வர விஜயகாந்த் சருக்கு கூட தமிழில் ஒரு பிடிக்காத ஒரு வார்த்தை மன்னிப்பு. எங்களை மாதிரி மாணவர்களுக்கெல்லாம் தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி இந்த மாதிரி பல்வேறு மொழிகளில் பிடிக்காத ஒரு வார்த்தை என்னதுன்னா இந்த தேர்வு. அப்படி இந்த தேர்வை ஒரு 5ஆம் கிளாஸு 6ஆம் கிளாஸு பசங்களுக்கு வச்சா கூட பரவாயில்ல. ஆனால் இந்த காலத்துலேயோ எல்கேஜி யூகேஜி சேர்றதுக்கெல்லாம் தேர்வு வைக்கிறாங்க. கேள்விக்கு பதில் தெரியலனா கூட ஏதோ ஒரு பதில் எழுதிட்டு போகலாம். ஆனால் எங்களுக்கு கேள்வியே என்னதுன்னு தெரியலையே, நாங்கள் என்னன்னு எழுதுவோம். சமீப காலத்தில் என்னோட அப்பா வந்து என்ன பெங்களூருக்கு குதிரை ஓட்ட பந்தயத்தை பார்க்கறதுக்காக கூட்டிகிட்டு போயிருந்தார். அங்கே 1ஆம் நம்பர் குதிரை, 2ஆம் நம்பர் குதிரைன்னு வரிசையாக நிற்க வச்சுருந்தாங்க. அப்போ அந்த குதிரையை ஓட்டக்கூடிய அந்த ஜாக்கி குதிரையின் தனித்திறனை அறிந்து அதன்படி அந்த குதிரையை செலுத்தினார். போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் அவர் அனௌன்ஸ் பண்ணார், 4ஆம் நம்பர் குதிரை முதல் பரிசு வென்றது, 3ஆம் நம்பர் குதிரை 2வது பரிசு வென்றது அப்படின்னு. இப்போ நான் நினச்சேன், நம்மளும் குதிரையாகவே பிறந்திருக்கலாமோ அப்படின்னு. ஏன்னா அங்கே குதிரைக்கும் தான் போட்டி வச்சாங்க. ஆனால் இன்றைய பள்ளி தேர்வு முறையில் யானை, குதிரை, சிங்கம், திமிங்கிலம் இப்படி பல்வேறு திறனுடையவர்களை ஒரே தேர்வு முறையில் வைத்து அதன்படி அவர்களை மதிப்பீடு செய்கிறார்கள். இது எந்த விதத்துலையா நியாயம்? இப்போ சமீப காலத்தில் இந்த ப்ராஜெக்ட் தேர்வு அப்படின்னு ஒன்று கொடுத்து அதில் மதிப்பீடு செய்கிறார்கள். அப்போ நாங்களும் அந்த ப்ராஜெக்டை பெருமையாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அம்மா அப்பா கிட்ட கொடுத்துட்டு வீடியோ கேம்ஸ் விளாட போயிடுறோம். பாவம் எங்கள் அம்மா அப்பா தான் ஆஃபீஸ்க்கு லீவ் விட்டு ராப்பகலாக கண் முழிச்சு அந்த ப்ராஜெக்டை பண்ணுறாங்க. எங்கள் அம்மா அப்பா பண்ண ப்ராஜெக்டை நாங்களும் பெருமையாக பள்ளிக்கூடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம். இந்த காலத்தில் தான் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு கேட்டால் இல்லை, திருவிளையாடல் புராண காலத்துலேருந்தே இப்படி தான் நடந்துட்டு வந்துருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? எங்கன்னா பாண்டிய மன்னன் தன்னுடைய மனைவியின் கூந்தலின் நறுமணம் இயற்கையா செயற்கையா என்ற கேள்விக்கு ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தார். இதை கேட்ட தருமி புலம்பிக் கொண்டிருந்தார். அப்போ சிவபெருமான் இதற்கான பதிலை தருமியிடம் கொடுத்தார். இப்போ தருமி இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை வந்து அரசபைக்கு எடுத்துக்கொண்டு சென்றார். அன்றைய ஆசிரியரான நக்கீரர் வந்து இது தருமி பண்ணலை அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை ரிஜெக்ட் பண்ணிடுறார். ஆனால் இந்த காலத்துலேயோ யாரோ பண்ண ப்ராஜெக்ட் எல்லாம் நம்ம ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்தா அதுக்கு வந்து ஓஹோ ஆஹான்லாம் சொல்லி அதுக்கு 10க்கு 10 போட்டு அதை ஸ்கூல் நோட்டீஸ் போர்ட்லேயும் ஒட்டுறாங்க. அதை நம்மளுடைய பெற்றோர்கள் பெருமையாக ருத்ரன்ஸ் ப்ராஜெக்ட் இன் ஸ்கூல் நோட்டீஸ் போர்ட் அப்படின்னு போட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லலாம் வைக்கிறாங்க. என்ன கொடுமை சரவணன் இது. அப்போது உங்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி வரும், சரிடா தம்பி, இப்போ என்ன தேர்வு முறையே வேணாம் அப்படிங்கிறியா அப்படின்னு நீங்கள் கேட்குறது என் காதில் விழுது. ஐயா, நான் தேர்வு முறையே வேணான்னு சொல்லலை, தேர்வு முறை எதுக்காக வேணும் அப்படிங்கிறதுக்கு தான் சொல்கிறேன். தேர்வு முறை எதுக்காக வேணுங்கிறதுக்கு மகாபாரதத்தில் ஒரு இடம் இருக்குது. எங்கன்னா துரோணாச்சாரியார் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் 105 பேருக்கும் ஒரே தேர்வு முறை தான் வச்சார். என்னதுன்னா, ஒரு மரத்தில் ஒரு கிளியை வச்சுட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையாக கேட்டார், உனக்கு என்ன தெரியாது அப்படின்னு. முதல்ல தர்மராஜா என்ன சொன்னார்னா, அந்த கிளி நல்லா இருக்குது, ஆனால் அந்த கிளியை கொல்றது ரொம்ப பாவம் அப்படின்னு தர்மராஜா சொன்னார். அடுத்து பீமனும் துரியோதனன் கிட்ட அவர் கேட்டார். அப்போ அவ 2 பேர் சொன்னா, இந்த கிளியை கொல்றதுக்கு எதுக்கு ஆயுதங்கள்லாம் தேவை, நாங்கள் எங்களுடைய உடல் வலிமையாலேயே இதை கொன்னுடுவோம் அப்படின்னு துரியோதனனும் பீமனும் சொன்னார்கள். அடுத்து அர்ஜுனன் வந்து தன்னுடைய புத்தி கூர்மையாலும் உடல் வலிமையாலும் என்ன சொன்னார்னா,
எனக்கு எதுவுமே தெரியல, அந்த கிளியோடைய கண்ணு மட்டும்தான் தெரியறது அப்படின்னு. இந்த மாதிரி 105 நபர்களுக்கு அவர்களின் பதில் படி அவர்களின் தனித்திறனை அறிந்து அதன்படி அவர்களுக்கு சிறந்த கல்வியை போதித்தார். உதாரணத்திற்கு யுதிஷ்டிரனுக்கு இந்த வேத நூல்கள் தர்ம சாஸ்திரங்கள்லாம் கற்றுக் கொடுத்தார். பீமனுக்கும் துரியோதனனுக்கும் அவர்கள் இருவரும் தன்னுடைய பலத்தை சொன்னதால் அவர்களுக்கு கதாயுதத்தை தேர்ச்சி பெற்றார். அர்ஜுனனுக்கு தன்னுடைய புத்தி கூர்மையாலும் உடல் வலிமையாலும் அவன் சொன்னதால் அவனுக்கு வில்வித்தை மட்டும் அல்லாது பல்வேறு வித்தைகளையும் கற்றுத்தந்தார். இப்படி 105 பேர்களுக்கு அவர்களின் பதிலை வைத்து அவர்களின் தனித்திறனை அறிந்து அதன்படி அவர்களுக்கு சிறந்த கல்வியை போதித்தார் துரோணாச்சாரியார். அந்த காலத்திலேயே துரோணாச்சாரியார் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் வச்சிருக்கார். அதே போல இன்றைய பள்ளிக்கூடங்களில் எப்படி இருக்கணும்னா, ஒரு மாணவர்களுடைய பதிலை அறிந்து அவர்களின் தனித்திறனை அறிந்து அதன்படி அவர்களுக்கு சிறந்த கல்வியை புகட்ட வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வகுப்பறை பேசும்போது எல்லாரும் டிவியை ஒத்து பார்த்துருப்பாங்க. நட்பு பேசும்போது இதயத்தை பறி கொடுத்துருப்பாங்க. மைக்கோ மற்ற விஷயங்களோ புஸ்தகமோ பேசும்போது நுனிக்கு வந்திருப்பாங்க. ஆனால் நீ பேசும்போது தான் எல்லாரும் அப்படி போடுற அருவாலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எனக்கு என்ன உன் பேச்சில் பிடிச்சதுன்னா, அந்த தேர்வுங்கிற ஒரு விஷயத்தில் அவுடேட்டான விஷயங்களான சங்க இலக்கியத்திலேருந்து எடுத்து அப்டேட்டான விஷயத்தோட கனெக்ட் பண்ணி பேசினில்ல, உண்மையிலேயே நீ எக்ஸாமுக்கு போனால் பாஸ் பண்ணிடுவேன்னு எனக்கு தெரியுது. இந்த எக்ஸாமினுடைய கஷ்டங்களை ருத்ரன் ஒரு படாப்படத்தை உரிக்கிற பிசின் மாதிரி உரித்து நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. வாழ்த்துக்கள் இருக்கு. நன்றி ஐயா.